If we try to believe in anything greater than a miracle, it wouldn't be this difficult. If we try to be a negative bull, yeah, we could be taking control, yeah. If we... Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் பாஸ்தா. நான் இன்னைக்கு ஃபேவரட் பிராண்டில் பாஸ்தா மக்ரோனி தான் எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பிராண்டில் வந்து நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வோம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பேசிக்கான வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் பாஸ்தா செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லார் வீட்லேயுமே கேரட், பீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். பாஸ்தா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா வந்து ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி பழமாக எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக ஊற்றுவாங்க. நான் அந்த மாதிரி ஊத்தாம நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு தான் நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே அளவு வந்து பாத்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் 2 தக்காளி. நீங்க இன்னும் அதிகமா இப்ப 2 கப்பு சேர்த்துக்கிறீங்கன்னா 2 வெங்காயம் 4 தக்காளி. தக்காளியோட ஃபிளேவர் வந்து இந்த பாஸ்தால கொஞ்சம் அதிகமா இருக்கணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்தது வந்து நான் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கேரட் வந்து ஒன்னு எடுத்து நான் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து நான் பொடியா வந்து நறுக்கி வச்சிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். ஜீரக பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்தாவை தான் வேக வைக்க போறோம். ஒரு கடாயில தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகுதான் நம்ம பாஸ்தாவை போட போறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எதுக்குன்னா ஸ்டிக்கியாக ஆகாத இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாத இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம். Try to believe in anything greater than a miracle. It wouldn't be this difficult if we try to be a negative bull, yeah, we could be taking control, yeah. If we try to believe in anything greater than a miracle, it wouldn't be this difficult if we try to be a negative bull, yeah, we could be taking control, yeah. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது குக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குழப்பா ஆயிடும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே அந்த சூடோட இருந்ததுன்னா இன்னும் வந்து நல்லா வெந்துடும். அதனால வந்து நீங்க தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸ் வந்து குறையும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா குழையணும். இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்தது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன்.
try to believe in anything greater than a miracle. It wouldn't be this difficult if we try to be a negative bull. Yeah, we could. இதனோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் டொமேட்டோ சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து சில பேருக்கு வந்து இந்த டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்க ஓரத்தெல்லாம். இப்போ வந்து நம்ம இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். வேக வச்ச இந்த பாஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதை உப்பு வந்து நம்ம பார்த்து தான் போடணும், ஏன்னா வேக வைக்கக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பசங்க வந்து ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்த உடனே நம்ம இதை ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த பாஸ்தாவை டேஸ்டியான வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். We could be taking control.